ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லாம் ரொம்ப கிராஷ் ஆகிட்டு வருது. ஸோ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு அப்படின்னு சொல்லி ஃபின் நிஃப்டி அப்படின்னு சொல்லி எல்லாமும் வந்து டவுனில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த வார் காரணமாக க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டாக இருக்குது. அதோட ப்ரைஸ் ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப மார்க்கெட்டு ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக தானே போவோம். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? போய் கால் ஆப்ஷன் வாங்குவோம். மார்க்கெட் மேலே போகுதுன்னா புட் ஆப்ஷன் வாங்குவோம். ஸோ நம்ம எது பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட் மேக்ஸிமம் போகிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி வியூ எடுக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிஃப்டி 50 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22,912 இருக்குது ஆல்மோஸ்ட். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி 11th ஏப்ரல் 2025ல என்ன இருந்துச்சோ அதே லெவலுக்கு திரும்பவும் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இதுதான் வந்து நல்ல ஒரு டைம் சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் இன் த சென்ஸ் இது ஸ்டாக்ஸ் வாங்குறது, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது அந்த மாதிரி. ஓகேங்களா? லைக் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஐடிசி, விப்ரோ அந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, இல்லை நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது 22,912 இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதே போல் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா ஜூன் 2024 என்ன இருந்துச்சோ அதே லெவலுக்கு இப்போ திரும்பவும் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதை இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதில் வந்து இப்போ ஐடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐடிசி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது நான் டே சார்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ 291 இருக்குது. சரிங்களா? இங்கே டிடின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் டிவிடெண்ட் கொடுத்தது. எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க? ₹6.50 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ₹7.85. இது வந்து ₹6.50. இது ₹7.50. அந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? வாங்கி வைக்கணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே எங்கே இருக்குது? 291 இருக்குது. இந்த 291 எங்கே இருக்குது? 2023ல் இருக்குது இந்த ப்ரைஸு. சரிங்களா? 2023ல் இந்த ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். 400 போயிருக்கு, 450, 460 அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல டைம் அது. இது வந்து நீங்கள் வாங்கி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐடி ஸ்டாக்ஸ் நிறையா வாங்கி போடலாம். பட் ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு என்னோட சஜஷன் எல்லாம் நீங்களே திங்க் பண்ணி தான் பண்ணணும். நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணக்கூடாது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஐடிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்டாக்ஸு, டொபாக்கோ, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்துருக்கு. இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ்னு தனியாக செப்பரேட்டாகவே ஸ்டாக்ஸ் விட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்பார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 292 எங்கே இருக்குது? ஜனவரி 2023 கிட்டத்தட்ட இப்போனா 23 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ப்ரைஸ் வந்திருக்கோ அந்த ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல டைமு. இதை நீங்கள் வாங்கி போடலாம். கொரோனா கிராஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது கொரோனா கிராஷ் எப்போ வந்துச்சு? 2020 சம்திங் வந்துச்சு. 140 அந்த மாதிரி. ஸோ அப்போ 140ன்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 291 இருக்குது. எப்படியா இருந்தாலும் இங்கே வாங்கினவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டாக தான் இருப்பாங்க. இந்த 190, 140, 150ன்னு வாங்கினவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதே போல் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 291 அந்த மாதிரி வருதா? ஸோ இதான் நல்ல டைமு. இங்கே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இன்னும் கீழே போச்சுன்னா ஆவரேஜ் கூட பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸு, டிவிடெண்டும் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ? ₹6.50 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிவிடெண்டாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஐடிசி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விப்ரோ பார்ப்போமா? ஸோ விப்ரோ எந்த நிலமையில இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சா நான் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் விப்ரோவை ஓப்பன் பண்ணுறேன். விப்ரோ சார்ட்டு. ஓகே. இப்போ விப்ரோ எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ விப்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களும் ₹6 சம்திங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா பி போனஸ் கொடுத்துருக்காங்க. 1:1க்கு அந்த மாதிரி போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. இவங்க எவ்வளோ இருக்காங்க? 188ல இருக்காங்க. இவங்க எப்போதைக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவம்பர் 2023 சிமிலர். இவங்களும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த விப்ரோவையும் வாங்கி போடலாம். விப்ரோ வந்து ஐடி கம்பெனி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வாங்கி போடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட் தரும். ஓகேங்களா? இந்த மாதிரி என்னென்ன டிவிடெண்ட் தரக்கூடியங்க டீன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில்
இது வந்து ஃபியூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது ப்ராஃபிட்டை தரும். ஓகேங்களா? 100% தரலாம், 150% தரலாம், 200% கூட தரலாம். பட் நம்ம எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுறோம், எந்த நேரத்தில் வாங்குறோம், எந்த நேரத்தில் விற்கிறோன்றதுல தான் மேட்ரு இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாம். ஓகேங்களா? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பார்த்து வாங்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே நம்மளுடைய ஸ்டாக்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜெரோதா வந்து காயின் வச்சிருக்காங்க, அப்ஸ்டாக்ல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அந்த மாதிரி ஏஞ்சல் ஒன் அந்த மாதிரி எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டிமேட் லிங்க்டா இருக்க மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட மட்டும் போங்க. தனி பிளாட்ஃபார்மா இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட போகாதீங்க. ஏன்னா அவங்களாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே சர்ச் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கொடுக்குற அந்த ஒரு ₹100 கொடுக்குறோம்னா, அந்த ₹100 ஒரு 10 ஸ்டாக்ல இல்லை 20 ஸ்டாக்ல பிரிச்சு போடுவாங்க. அதோட வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி. வெயிட்டேஜ் இன் த சென்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓகே. வெயிட்டேஜ்ன்றத நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில இஎல்எஸ்எஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா ஈக்விட்டி லிங்க்டு ஸ்கீம் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, இப்போ நீங்க ஏடிசி டாக்ஸ்லாம் கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ டாக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஓல்டு ரெஜிம்ல ஏடிசி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், இஎல்எஸ்எஸ் சூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை இல்லாதவங்களும் இஎல்எஸ்எஸ் சூஸ் பண்ணலாம். ஏன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சொல்றேன் கேளுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ரொம்ப கிராஷ்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 இயர் ரிட்டர்ன் மைனஸ்ல காட்டுது. நானுமே மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருந்தேன் ஆக்சுவலி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25% ப்ராஃபிட்ல இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -1%, 2%ல வந்திருக்கு. லைக் இந்த மாரி. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 111, 112ல இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 101 அந்த மாரி ரொம்ப கம்மியா வந்திருக்கு. அதாவது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது, மியூச்சுவல் ஃபண்டுமே என்ன பண்ணும், அதோட என்ஏவி வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல சான்ஸ். எப்படி நம்ம ஈக்விட்டில நம்ம சொன்னோமோ, அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ல இது ரொம்ப ரொம்ப நல்ல சான்ஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்குறதுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கணும். ஏன் இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ்எஸ்ன்னு ஏன் சொல்றேன்னா, இது நார்மல் ஃபண்டும் இருக்கு. இஎல்எஸ்எஸ் ஃபண்டும் இருக்கு. இதில என்ன பண்ணணும்னா, டைரக்ட் குரோத், ஈக்விட்டி, இஎல்எஸ்எஸ் இதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ குரோத் அப்படின்னா, இப்போ வளர வளர வளர்ந்துக்கிட்டே போகும். இதிலே இன்னொன்னு இருக்கு. இன்ட்ரிம் அல்ல அந்த ஐசிடபிள்யூ அந்த மாரி சம்திங் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரோத் ஆகாது. அது வந்து மந்த்லி நம்மளுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. ப்ராஃபிட்டுக்கு ஏத்த மாரி. ஸோ இதான் நம்ம லாங் டர்முக்கு சூஸ் பண்ணணும். டைரக்ட் குரோத், ஈக்விட்டி, இஎல்எஸ்எஸ். ஈக்விட்டி அப்படின்னா, அவங்க ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் போடுவாங்க. வேற எதுலயும் போட மாட்டாங்க. இன்னும் நெறையா இருக்கு. ஹைபிரிட், டெப்ட் அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஸோ நம்ம ஈக்விட்டி, இஎல்எஸ்எஸ் சூஸ் பண்றோம். இஎல்எஸ்எஸ்னா நீங்க இப்போ இன்னைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா, 3 வருஷம் கழிச்சு தான் இத விக்க முடியும். இதுதான் இருக்கிற ஒரு பெஸ்ட் பார்ட். ஏன்னா, இப்ப நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டு இப்போ ஒரு 6 மாசத்துல நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து என்ன பண்ணும், இத வித்துட்டு அந்த காச எடு அப்படின்னு சொல்லும். அப்போதைக்கு நம்மளுக்கு கம்மி ப்ராஃபிட் இருக்கும். இல்ல நஷ்டத்துல இருக்கும். அப்போ நம்ம வித்துட்டு வர மாரி இருக்கும். பட் ஆனா இது வந்து இப்போ நீங்க 3 வருஷம் இத வாங்கிட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களால விக்கவே முடியாது. ஓகேங்களா? 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் விக்க முடியும். ஸோ 3 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணும்போது, லைக் இப்போ 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம்னா, இப்போ 14% அந்த மாரி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ 14% இப்போ நீங்க 4 இயர்ஸு, இப்போ 5 இயர்ஸு இந்த மாரிலாம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி இப்போ வந்து மார்க்கெட் கிராஷ்ல இருக்கிறதால இந்த 8.33 காட்டுது. இது இப்பயே 25% இருந்தது. இப்போ 25 + 8 அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா, அதுவே வந்து 33% கிட்டத்தட்ட வந்துரும். ஸோ நீங்க எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்றீங்களோ, அவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது வந்து ஈக்விட்டி லிங்க்டு இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கா? 102ல இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது நீங்க வாங்கி போடணும். ஆ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க, இப்போ நீங்க ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட லிக்விட் கேஷா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு லேண்டோ, இல்ல ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 30,00,000 40,00,000 குடுத்து வாங்கலாம். நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து இன்னொரு 4, 5 வருஷத்துல, இல்ல 6, 7 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100% ப்ராஃபிட் குடுக்குதுன்னு வச்சுக்கங்க. இப்போ 40,00,000 வாங்குறீங்க அப்படின்னா, அது ஒரு 80,00,000 குடுக்குது அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுக்கு 1,00,000 2,00,000 கையில வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களால எதுவும் பண்ண முடியாது. அத வித்தா தான் உங்களுக்கு காசு வரும். நீங்க 80,00,000 விக்கிற மாரி இருக்கும். இப்ப 80,00,000 இப்ப எனக்கு 1,00,000 2,00,000 தேவை இருக்கு. இப்ப நான் அதுக்காக வந்து இப்ப 80,00,000 இருக்க ப்ராப்பர்ட்டிய வித்தா அது கரெக்ட்டா இருக்காதுல்ல. ஸோ உங்களுக்காக ஒரு லிக்விட் கேஷ் வேணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல சேவ் பண்றதுக்கு பதிலா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வைங்க. இல்ல மியூச்சுவல் ஃபண்டே எனக்கு தெரியாது. நான் போட்டதே கிடையாதுன்னா, ஒரு ரூ. 10,000 ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? ஏது இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நானுமே அப்படிதான் பயந்துட்டு இருந்தேன். இது எப்படி இருக்கும்? ஏது இருக்கும்? ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு யூடியூப் சேனல்ஸ் அந்த மாரிலாம் நெறைய ரிசர்ச் பண்ணி சரி ஓகே. போட்டு தான் பார்ப்போமே ஒரு டேக் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு 20,000, 30,000, 40,000 அந்த மாரி போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் ஓகே. இது நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்தேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னதுமே வந்து மைனஸ்ல இருக்கு. இப்ப
இப்போ இதுதான் நல்ல டைம். நானுமே இதில இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது நல்லா குரோத் குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போமா? நம்ம வந்து இப்போ எஸ்ஐபி கால்குலேட்டர் அந்த மாரி ஒண்ணு எடுப்போம். நீங்க எஸ்ஐபி மந்த்லி மந்த்லி ஒரு ரூ. 10,000 போடுற மாரி வச்சுக்கோங்க. அதேபோல இந்த இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஏயுஎம் இருக்கு பாருங்க. இந்த மணி வந்து அதிகமா இருக்க மாரி பாத்துங்க. இதில 33,185 கோடி இருக்கு. இந்த மாரி ஏயுஎம் அதிகமா இருக்க மாரி பாருங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்க மாரி பாத்துங்க. எக்ஸிட் லோடு 0வா தான் இருக்கணும். எக்ஸிட் லோடு 1%னா கூட இப்ப நீங்க ரூ. 1,00,000 இல்ல ரூ. 10,00,000 போடுறீங்க அப்டின்னா, அதில 1% வந்து பாத்தீங்கன்னா ரூ. 10,000 நம்மளுக்கு வந்து இவங்க கிட்ட குடுத்துட்டு போற மாரி இருக்கும். யார்கிட்ட? இவங்க கிட்ட குடுத்துட்டு போற மாரி இருக்கும். ஸோ, நம்ம என்னத்துக்கு அவங்க கிட்ட குடுத்துக்கிட்டு. ஸோ 0% இருக்க மாரி பாத்துக்கோங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, எஸ்ஐபி இருக்கு. நீங்க வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ எஸ்ஐபி கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்ஐபி இப்போ நீங்க மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்றதா வச்சுப்போம். ஓகேவா 30,000 இது வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்கு. ஓகே 12 ஓகே இல்ல 13 வச்சுக்கிறேன் நானு. இப்போ நீங்க டைம் பீரியட் வந்து ஒரு 10 வருஷமா? இப்போ நீங்க நல்லா ஒரு 25 வயசு இருக்கீங்க அப்டின்னா, ஒரு 20 வயசு வச்சுப்போம். ஓகேங்களா? 20 வயசு இல்ல 30 வயசு இருக்கீங்கன்னா, ஒரு 50 வயசு வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, 72 1, 10, 100, 1000, 10,00,000, 10,00,000 72,00,000 நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 72,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எத்தன ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கு அப்டின்னா, ஆ 10, 100, 1000, 10,000, லட்சம், 10,00,000 கோடி. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து 2.2 ஆல்மோஸ்ட் 2,50 கோடி கிட்டத்தட்ட. 2,50 கோடி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா மட்டுமே, அதாவது ரிட்டர்னா மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க பண்றது 72,00,000 பண்றீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 2,50 கோடி கிடைக்குது. இதெல்லாம் வந்து சாத்தியமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாத்தியம் தான். இப்ப நீங்க வந்து இப்ப 72,00,000 போடுறத அவ்ளோ நீங்க போட்டிருக்கீங்களா இல்லையான்றத விட, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40,00,000 போடுறதாவே வச்சுப்போமே. 40,00,000 போட்டு நம்மளுக்கு 1,00,00,000 கிடைக்குது அப்படின்னா, ஓகே தான். ஃபைன் தான் அது. ஏன்னா, இப்போ ஒரு 40, 50 வயசுல போயிட்டு இப்போ உங்களுக்கு 1,00,00,000 உங்க கையில இருக்கு. இப்போ வந்து நம்ம அதுல வந்து ஒரு 1,00,000, 2,00,000 எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு சந்தோஷம் தானே! இப்போ நம்ம அதே வந்து ஒரு 40,00,000 குடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம்னா, அது 80,00,000 இருக்கும். நம்மளுக்கு இப்போ 1,00,000, 2,00,000 வேணும். ஒரு மாசத்துக்கு எனக்கு ஒரு 50,000 வேணும். மாசம் மாசம் 50,000 வேணும். இல்ல 60,000 வேணும் அப்படின்னா, அத நம்மளால செல் பண்ண முடியாது. ஒரு 40,000த்துக்காக செல் பண்ணக்கூடாது. நம்ம ஃபேமிலியும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு பதிலா, ஆ ச்சீ அந்த அந்த ஐ மீன் அந்த ப்ராப்பர்ட்டிய வித்து நம்மளுக்கு அந்த காசு வர்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி சின்ன சின்னதா ஒரு 20,000, 30,000, 40,000 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு வந்தோம்னா, அது ஒரு நல்ல அமௌண்ட்டா வந்து நிக்கும். அத நம்ம மாசம் மாசம் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அதேபோல நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தோம்னாலும், அதுவும் ஓகே. அதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதிகரிச்சுட்டே போகும். அதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வயசான காலத்துல ஒரு லிக்விட் ஃபண்ட் வேணும். ஐ மீன் லிக்விடா கேஷ் வேணும். நம்ம ஹாட் கேஷ் வேணும் அப்படின்னா, நம்ம இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல ஈக்விட்டில அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப நல்ல டைமு. இந்த டைம் திரும்பி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப கிராஷ்ல இருக்கு. பாருங்க இது எவ்வளோ இருந்தது இந்த விப்ரோ இது வந்து 310ல இருந்தது. இப்ப 188 வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாது. நம்மளுக்கும் தெரியாது. இப்ப ஐடிசிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ 450 460 இருந்தது. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 291 வந்து இருக்கு. ஸோ இது வந்து நல்ல சான்ஸ். இத வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இதுல மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஒரு சின்ன ட்ரையாவது பண்ணி பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரை. ஆ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில இருக்கா? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இதில என்னென்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல், இண்டஸ்ட்ரியல் அந்த மாரி சொல்லியிருக்கு. என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல் எத்தனை பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமும் குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஒரு ரூ. 1000 போடுறீங்க அப்படின்னா, அந்த ரூ. 1000 வந்து 7% இதுக்கு போகும், 6% இதுக்கு போகும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. எத்தனை பெர்சென்ட் எதுக்கு போகுதுன்றது கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இல்லையா, நீங்களே கூட போய் மேனுவலா இந்த ஸ்டாக்க வந்து இவ்வளோ இவ்வளோ ரூபாய்க்கு பை பண்ணலாம். பட் அது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. எப்ப மேல போகும், எப்ப கீழ வரும், எப்ப விக்கணும், எப்ப வாங்கணும் அப்படின்றது நம்ம மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலா இது உங்ககிட்ட குடுத்தோம்னா, அவங்க ஒரு சின்ன ஒரு காச எடுத்துப்பாங்க தான். எடுத்துக்கிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோவ மெயின்டெயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இதில இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லது. ஸோ நானுமே இதில இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஐ மீன் ஆக்சிஸ் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஓகே. தேங்க் யூ.